ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி தை வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி தை வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் லஞ்சுக்கு சுட சுட ரைஸ் ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறமா இன்றைக்கி குழம்பு அவியல் குழம்பு வச்சுருக்கேன். அவியல் கொஞ்சம் கெட்டியாக சாம்பாருக்கு ரசத்துக்கெலாம் தொட்டுண்டு சாப்பிட்ற மாதிரி வச்சா அது அவியல்னு சொல்லுவோம். நாங்கள் திருநெல்வேலி சைடில் இப்படி அவியல் குழம்பு, அதாவது கொஞ்சம் லிக்விடியாக நம்ம சாதத்தில் குழம்பு மாதிரி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வைக்கிறதுக்கு அவியல் குழம்புன்னு சொல்லுவோம். அதே ரெசிபி, அவியலோட அதே ரெசிபி தான். பட் கொஞ்சம் கூட அதில் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ப்ளஸ் தயிர் கொஞ்சம் நிறைய விடுவோம் கடைசியில். ஒரு உருண்டை புளி போட்டு காயெல்லாம் வேக விடுவோம். இல்லைனா கொஞ்சம் புளி நல்ல நைஸாக புளி தண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதில் காய் வேக விடுவோம், இந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக. அப்புறம் கடைசியில் தேங்காய் அதெல்லாம் பண்ணிட்டு யூஸ்வலாக அவியல் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு கடைசியில் பச்சை தேங்காய் எண்ணெய் நிறைய விடுவோம். அதுக்கப்புறமா நிறைய புளிக்காத தயிர் விடுவோம். ஸோ இதுக்கு பேர் அவியல் குழம்புன்னு சொல்கிறது. இதுக்கு பப்படம் இதுதான் பெஸ்ட்டு காம்பினேஷன். ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் எண்ணெயில் பண்ணுறது. அதுக்கப்புறமா இன்றைக்கி தை வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நெய்வேத்தியத்துக்கு சேமியா பாயசம் வச்சுருந்தேன். ஸோ இப்போ நம்ம லஞ்ச் சர்வ் பண்ணிடலாம். ஓகேயா? இல்லை ரைஸ் சுட சுட பிசைஞ்சு சாப்பிட அவியல் குழம்பு. தொட்டுக்க ரெட்டப்பளம். ஸோ இது தாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்சுக்கு. எல்லா நியூட்ரிஷனும் இருக்குங்க. ஆஸ் யூஷுவல் அவியல், எல்லா காய்கறியும் சேர்ந்து தேங்காய் எண்ணெய் தயிர் எல்லாமே சேர்ந்துருக்குங்க. இதில் நியூட்ரிஷனுக்கு ஒன்றும் குறைச்சலே கிடையாது. பட் என்ன, நம்ம டேஸ்ட் பட்ஸுக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இந்த அவியல் குழம்பு திருநெல்வேலி ஸ்டைல் அவியல் குழம்பு நீங்கள் யூடியூப்பில் தேடினீங்கன்னா நிறைய ரெசிபீஸ் நமக்கு கிடைக்கிது. என்னோடய ரெசிபி வேணும்னா நானும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட்டில் ஒரு வரி எழுதுங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேயா? எனக்கும் அது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.